அண்மை செய்தி. தென் மாநிலங்களிலிருந்து 14 பாஜக அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இருக்கிறார். சுசித்ரா, தென் மாநிலங்களிலிருந்து எத்தனை அமைச்சர்கள், குறிப்பாக யார் யாரெல்லாம் கேபினெட் அமைச்சர் பதவியில் அமர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? தற்போது வரையிலான விவரங்கள். பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை நாளை இரவு பதவியேற்க உள்ள நிலையில் மொத்தம் 14 பேர், தென் மாநிலங்களிலிருந்து 14 பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளதாக பிரத்யேக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 14 பேருக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மத்திய அமைச்சரவையில், குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர்கள் இந்த 14 பேருமே என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மூத்த தலைவர்களான எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகிய 3 பேருக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் ஆந்திராவினுடைய தலைவர்களுக்கும் இந்த முறை மத்திய அமைச்சரவையில் வழங்கப்பட்டது. மிக அதிக முக்கியத்துவம் என்பது தென் மாநிலங்களிலிருந்து உள்ள பாஜக தலைவர்களுக்கு இந்த முறை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் ராஜ்யசபாவினுடைய மாநிலங்களவையினுடைய அந்த பதவிகள் என்பது காலியாக இருக்கும் நிலையில் அதற்கான தேர்தல்கள் விரைவில் நடக்க உள்ளது. ஜூன் 25ஆம் தேதி முதற்கட்டமாக கேரளா மற்றும் மகாராஷ்டிராவுடைய தேர்தலும், அதற்கு அடுத்தபடியாக பிற மாநிலங்களில் காலியாக இருக்கும் ராஜ்யசபா தேர்தலும் நடக்க உள்ள நிலையில் அந்த மாநிலங்களிலிருந்து இந்த தலைவர்களை மத்திய மாநிலங்களவைக்காக தேர்வு செய்து அதன் பின்னர் மத்திய அமைச்சர்களாக அவர்களை பொறுப்பேற்பதற்கான ஒரு ஆலோசனை என்பது பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தில் எடுக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது அண்ணாமலை மற்றும் எல்முருகன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகிய 3 பேர், தமிழ்நாட்டிலிருந்து 3 பேர் மத்திய அமைச்சர்களாக ஆகிறார்கள் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆந்திராவிலிருந்து மூத்த பாஜக தலைவரான புரந்தேஸ்வரி, தெலுங்கானாவிலிருந்து ஏற்கனவே மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்த கிஷன் ரெட்டி, எட்டாலா ராஜேந்திர, டி.கே. அருணா, டி. அரவிந்த் மற்றும் பண்டி சஞ்சய் ராவ் ஆகியோருக்கும் இந்த முறை மத்திய அமைச்சரவையில் இடமானது வழங்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவை பொறுத்தவரை 4 பேருக்கு ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த பிரகலாத் ஜோஷி, பசவராஜ் பொம்மை, கோவிந்த் கர்ஜோல், பி.சி. மோகன் ஆகியோருக்கு இந்த முறை மத்திய அமைச்சரவையில் இடமானது வழங்கப்பட உள்ளது தற்பொழுது உறுதியாக இருக்கிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே பல்வேறு தலைவர்களாக மூத்த தலைவர்களான நிதின் கட்கரி, சிவராஜ் சிங் சௌஹான், பியூஷ் கோயல் உள்ளிட்டோருக்கும் இந்த முறை மத்திய அமைச்சரவையில் பொறுப்பேற்க உள்ளார்கள். இவர்களுக்கான அதிகாரப்பூர்வ பட்டியல் என்பது கூடிய விரைவில் வெளியாகும் என்ற ஒரு தகவலையும் பாஜகவானது உறுதிப்படுத்தியுள்ளது. 14 பேர் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தற்பொழுது தென்னிந்தியாவிலிருந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற உள்ளார்கள். தமிழகத்திலிருந்து அதில் 3 பேர் இடம்பெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தமிழகத்திலிருந்து 13 பேருக்கும் மேற்பட்டவர்கள் கேபினெட் அமைச்சர்களாக ஆக வாய்ப்பிருக்கிறது. மொத்தமாக கேபினெட்டில் எத்தனை அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என சொல்லப்படுகிறது? குறிப்பாக ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் தேர்தலில் தோல்வியடைந்திருக்கும் நிலையில் யார் யாருக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போக இருக்கிறது? மிக முக்கியமாக இந்த 14 பேர் தவிர இவர்கள், அதாவது கேரளாவிலிருந்து சுரேஷ் கோபியும் இந்த முறை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். இவர்கள் தவிர ஏற்கனவே உள்ள மூத்த அமைச்சர்களாக இருந்த ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பியூஷ் கோயல் உள்ளிட்ட தலைவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கான முக்கிய இலாக்காக்கள் என்பது ஒதுக்கப்பட உள்ளதாக தற்பொழுது உறுதியான தகவலானது வெளியாக இருக்கிறது. அதேபோல் நிர்மலா சீதாராமனுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு என்பது மீண்டும் மத்திய அமைச்சரவையினுடைய கேபினெட் பொறுப்பில் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாகவும், ஆனால் இலாக்காக்கள் வேண்டுமானால் மாற்றமாக இருக்கலாம், இவர்களுக்கான ஒரு வாய்ப்பு என்பது மீண்டும் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட தகவலை பொறுத்தவரை தேர்தலில் தோற்ற தலைவர்கள், ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்த தலைவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் பாஜகவானது முன்வைத்திருக்கிறது. 2 முறை ஏற்கனவே ஸ்மிருதி இரானி அவர்கள் அமைச்சராக இருந்த நிலையில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவது குறைவுதான் என்ற தகவலை கூறியிருந்தாலும் அவர்களுக்கான கட்சி பணிகளில் அல்லது கட்சியினுடைய பொறுப்புகளில் வாய்ப்புகள் வழங்கப்படும். ஏற்கனவே ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்த போதிலும் கட்சியில் அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டதன் காரணமாக மத்திய அமைச்சர் பதவியை அவர் கடந்த முறை ராஜினாமா செய்தார். அதேபோல் ஸ்மிருதி இரானிக்கு இந்த முறை கூடுதலாக கட்சி பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த 14 தலைவர்கள் தென்னிந்தியாவுடைய தலைவர்கள் தவிர மத்திய தலைவர்களை பொறுத்தளவில் ராஜ்நாத் சிங், ஜிதின் பிரசாத் காங்கிரஸில் இருந்து பாஜகவில் தேர்தலின் பொழுதில் இருந்த ஜிதின் பிரசாத்தாவிற்கும் கேபினெட்டுடைய ஒரு முக்கிய பொறுப்பானது வழங்கப்படும் எனும் ஏற்கனவே பொறுப்பில் இருந்த நித்யானந்த் ராய், உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து நித்யானந்த் ராய்க்கும் கூடுதல் கேபினெட் பொறுப்பு. கடந்த முறை அவர் உள்துறை அமைச்சகத்துடைய MOS ஆக பணியாற்றினார். இந்த முறை அவருக்கான ஒரு கூடுதல் கேபினெட் பொறுப்பு என்பது வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.